என் பெயர் சுந்தரம். எனக்கு இப்போது 55 வயதாகிறது. தெருவில் போகும்போது என்னை உற்று பார்ப்பவர்களுக்கு நான் ஏதோ வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழும் ஒரு சாதாரண நடுத்தர வயது மனிதனாகத்தான் தோன்றுவேன். என் உதடுகளின் ஓரத்தில் எப்போதும் ஒரு மெல்லிய புன்னகை ஒட்டி கொண்டிருக்கும். ஆனால் அந்த சிரிப்பின் திரை மறைவில் எத்தனை தசாப்த கால உழைப்பு, உடல் சோர்வு, மனக்கவலைகள், நிறைவேறாத எத்தனையோ ஆசைகள் மற்றும் நொறுங்கி போன கனவுகள் புதைந்து கிடக்கின்றன என்பது எனக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். சில இரவுகளில் சுற்றிலும் காரிருளும் அமைதியும் சூழ்ந்திருக்கும் வேளையில் திடீரென விழிப்பு வந்துவிடும். உறக்கம் வராமல் கூரையையே வெறித்து பார்த்தபடி படுத்திருப்பேன். அந்த சலனமற்ற நள்ளிரவில் என் மனசாட்சி என்னை நோக்கி ஒரு கேள்வியை எழுப்பும். ஒரு தகப்பனின் முழு ஆயுளும் உழைப்பும் மூச்சும் தன் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக மட்டுமேதானா? அவனுக்கென்று சொந்தமாக ஒரு வாழ்க்கை, ஆசை என்று எதுவுமே கிடையாதா? இந்த கேள்விக்கு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமான பதிலை சொல்லக்கூடும். ஆனால் அனுபவத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கும் என்னை யாராவது கேட்டால் யோசிக்காமல் ஆம், ஒரு தகப்பனின் வாழ்க்கை முழுக்க முழுக்க அவனுடைய பிள்ளைகளுக்கானது மட்டுமே என்றுதான் சொல்வேன். ஆனால் என் கதையின் வேர்கள் இந்த 55 வயதில் தொடங்கவில்லை. 30 வருடங்களுக்கு முன்பு என் பாக்கெட்டில் மாத சம்பளம் முழுவதும் இருந்தும் கூட சேமிப்பு என்று ஒரு பைசா கூட இல்லாத வறுமையும் உழைப்பும் மட்டுமே நிறைந்திருந்த அந்த நாட்களில்தான் என் கதை தொடங்குகிறது. அப்போதெல்லாம் என் நெஞ்சில் ஒரே ஒரு லட்சியம்தான் கனன்று கொண்டிருந்தது. எனக்கு கிடைக்காத, நான் வாழ தவறிய ஒரு நிம்மதியான வளமான வாழ்க்கையை எனக்கு பிறக்க போகும் சந்ததிக்கு எப்படியாவது அமைத்து கொடுத்து விட வேண்டும். அப்போது எனக்கு திருமணமாகி சரியாக 2 ஆண்டுகள் ஆகியிருந்தன. என் மனைவி நர்மதா என் வாழ்வின் ஆக பெரிய பொக்கிஷமும் ஆசீர்வாதமும் அவள்தான். அவளை பற்றி யாராவது என்னிடம் கேட்டால் என் வறுமையிலும் எனக்கு கிடைத்த மிக பெரிய சொத்து நர்மதா என்றுதான் சொல்வேன். ஏனெனில் திருமணமான புதிதில் கூட அவள் என்னிடம் ஒரு நாளும் தங்க நகைகளோ விலை உயர்ந்த ஆடைகளோ பட்டு புடவைகளோ கேட்டதே இல்லை. என்னை வெளியே கூட்டி செல், அதை வாங்கித்தா, இதை வாங்கித்தா என்று ஒரு சிறு அடம் கூட பிடித்ததில்லை. வீடு சின்னதா இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதில் வாழ்கிற மனிதர்களின் மனம் பெருசா இருக்கணும், அதுதான் உண்மையான வாழ்க்கை என்று எப்போதும் புன்னகையோடு சொல்வாள். நாங்கள் வாழ்ந்ததும் ஒரு மிக சிறிய வீடுதான். 2 சிறிய அறைகள், ஒரு குட்டி சமையலறை, வெளியே மண்ணால் ஆன ஒரு முற்றம். மழைக்காலம் வந்துவிட்டால் கூரையிலிருந்து தண்ணீர் சொட்டு சொட்டாக ஒழுகும். பாத்திரங்களை வாங்கி ஆங்காங்கே வைக்க வேண்டும். கோடை காலத்தில் தலைக்கு மேலே இருக்கும் பழைய காற்றாடி சுழலும் போது சூடான காற்றை மட்டுமே வீசும். குளிர்ந்த காற்று வேண்டுமென்றால் குளிர்காலத்தில் ஜன்னல் வழியே வரும் இயற்கையான காற்றை மட்டும்தான் நாங்கள் நம்பி இருக்க வேண்டும். ஆனால் அந்த சிறிய வீட்டிற்குள் எங்களுக்கு கிடைத்த மன அமைதியும் நிம்மதியும் இன்று பிரம்மாண்டமான அரண்மனைகளில் வாழ்பவர்களுக்கு கூட கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். அக்காலத்தில் நான் உள்ளூர் போக்குவரத்து நிறுவனத்தில் சுமை தூக்கும் உதவியாளராக வேலை பார்த்து வந்தேன். அதிகாலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்பே என் தூக்கம் கலைந்துவிடும். நர்மதாவின் தூக்கம் கலைந்துவிடக் கூடாது என்பதற்காக நான் மிக மெதுவாக சத்தமில்லாமல் எழுந்து கதவை திறக்க போவேன். ஆனால் நான் கதவடிக்கு செல்லும் போதே உள்ளிருந்து அவளுடைய மெல்லிய குரல் கேட்கும். என்னங்க, அதுக்குள்ள என்ன அவசரம்? ஒரு 2 நிமிஷம் நில்லுங்கள், உங்களுக்கு சூடா ஒரு கப் டீ போட்டு தரேன். அவளுடைய அந்த அன்பான குரலை கேட்டு என் உதடுகளில் புன்னகை பூக்கும். அடுத்த சில நிமிடங்களில் சமையலறையிலிருந்து ஆவி பறக்கும் டீயோடு வருவாள். வீட்டில் எத்தனையோ பண கஷ்டங்கள், கடன் சுமைகள் இருந்தாலும் அவளுடைய முகத்தில் அந்த புன்னகை மட்டும் ஒருபோதும் மறையாது. டீ கப்பை என் கையில் கொடுக்கும் போது, ரொம்ப கவலைப்படாதீங்க, எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான், எல்லாம் சரியாகும் என்பாள். நான் தலையை ஆட்டிக்கொள்வேன். ஆனால் மனதிற்குள் எனக்கு நன்றாக தெரியும், வெறும் கடவுளை மட்டுமே நம்பி கை கட்டி உட்கார்ந்திருந்தால் வாழ்க்கை மாறாது. அதை மாற்ற நாமத்தான் இரவும் பகலும் ரத்தம் சிந்தி உழைக்க வேண்டும் என்று. காலை இருட்டு பிரியாத நேரத்திலேயே வீட்டில் இருந்து கிளம்பி விடுவேன். திரும்பும் போது நடுநிசி தாண்டி இருக்கும். தெருவே தூங்கி கொண்டிருக்கும். நாள் முழுவதும் லாரிகளில் கனமான மூட்டைகளையும் மர பெட்டிகளையும் ஏற்றுவதும்
ஏற்றுவதும் இறக்குவதும் தான் என் வேலை. தூசியும் சுட்டெரிக்கும் வெயிலும் உடலெங்கும் வலியும் வேர்வையும் தான் என் தினசரி அடையாளம். மாத கடைசியில் கைக்கு வரும் சொற்ப சம்பளத்தில் பாதி பணம் வீட்டு வாடகைக்கே போய்விடும். மீதி பணம் ரேஷன், கரண்ட் பில், அத்தியாவசிய மருந்துகள் என்று கைக்கு வருவதும் தெரியாமல் போவதும் தெரியாமல் கரைந்துவிடும். அடுத்த வாரம் தொடங்குவதற்கு முன்பே பாக்கெட் காலியாகிவிடும். ஆனால் இதையெல்லாம் விட என்னை ஆழமாக சுட்டெரித்த விஷயம் ஒன்று உண்டு. சந்தைக்கு செல்லும் போது நர்மதாவின் பார்வைகள் ஏதோ ஒரு அழகான சேலையின் மீது நிலைத்து நிற்கும். ஆனால் அடுத்த நொடியே தன் ஆசையை உள்ளுக்குள்ளேயே அமுக்கிக் கொண்டு எதுவும் தெரியாதது போல புன்னகைத்துவிட்டு முன்னால் நடந்து செல்வாள். தன் கணவனின் பாக்கெட் தன் ஆசைகளை விட சிறியது என்பதை உணர்ந்த ஒரு மனைவியின் அந்த புன்னகை என் நெஞ்சை ஈட்டியாக குத்தும். நாம் கடுமையாக உழைக்கிறோம், ஆனால் நமக்கு மனைவியாக வந்தவளுக்கு ஒரு நல்ல சேலை கூட வாங்கி கொடுக்க முடியவில்லையே என்ற குற்ற உணர்ச்சி என்னை உள்ளுக்குள் அரித்து கொண்டே இருந்தது. அன்று ஒரு இரவு வழக்கம் போல வேலை முடிந்து வந்து வீட்டின் திறந்த வெளி முற்றத்தில் இருவருமாக அமர்ந்திருந்தோம். சுற்றிலும் அமைதி நிலவியது. லேசான குளிர்ந்த காற்று வீச தொடங்கி இருந்தது. நர்மதா ஆகாயத்தில் மெளிரும் நட்சத்திரங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். நான் அவளுடைய முகத்தையே பார்த்து கொண்டிருந்தேன். அப்போதுதான் என் மனதிற்குள் ஒரு திடமான முடிவை எடுத்தேன். என் வாழ்க்கையின் திசையையே ஒட்டுமொத்தமாக மாற்றப்போகும் ஒரு முடிவு அது. அந்த இரவில் நான் எடுத்த முடிவு அடுத்து வந்த ஆண்டுகளில் என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களையும் மகிழ்ச்சியையும் சோதனைகளையும் கொண்டு வரப்போகிறது என்பதை பற்றி அப்போது எனக்கு சிறிதும் தெரிந்திருக்கவில்லை. அந்த இரவில் நான் எடுத்த முடிவு என் மனதில் ஒரு புதிய நம்பிக்கையை விதைத்திருந்தது. ஆனால் அடுத்த சில நாட்களிலேயே என் வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒளிமயமான திருப்பத்தை தரப்போகும் ஒரு செய்தி காத்திருக்கிறது என்பதை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அந்த செய்தி என் வாழ்நாளின் அத்தனை வறுமையையும் கவலைகளையும் ஒரே நொடியில் மறக்கடிக்கும் வல்லமை கொண்டது. அன்று வழக்கம் போல லாரிகளில் கனமான சுமை தூக்கி உடல் முழுவதும் அசதியும் சோர்வும் மேலிட வீட்டிற்கு வந்து சேர்ந்தேன். வழக்கம் போல வீட்டின் மரக்கதவை தட்டினேன். கதவை திறந்த நர்மதாவின் முகத்தில் அன்று ஏனோ ஒரு வித்தியாசமான சோபையும் அடக்க முடியாத புன்னகையும் மின்னிக் கொண்டிருந்தன. என் முகத்தை நேராக பார்க்காமல் லேசாக நாணத்துடன் தலை குனிந்து பின் மீண்டும் என்னை நோக்கி புன்னகைத்தாள். நான் காலணிகளை கலற்றி கொண்டே, என்ன நர்மதா, விஷயம் என்ன? இன்று உன் முகத்தில் ஒரு தனி சந்தோஷம் தெரிகிறதே, ஏதேனும் விசேஷமா என்று வியப்புடன் கேட்டேன். அவள் மெதுவாக என் அருகில் வந்தாள். நடுங்கும் தன் பிஞ்சு கரங்களால் என் கைகளை பற்றி கொண்டாள். அவள் குரல் லேசாக தழுதழுக்க மெல்லிய தொனியில், நாம் இனி இருவர் மட்டும் இல்லங்க, நாம மூவர் ஆக போகிறோம் என்றாள். முதல் ஒரு சில நொடிகள் அவள் சொன்னதன் ஆழம் எனக்கு புரியவில்லை. மூவரா என்று திகைத்து நின்றேன். ஆனால் அடுத்த கணமே அவள் வார்த்தைகளின் பின்னால் இருந்த மிகப்பெரிய அர்த்தம் என் மூளையில் மின்னலென அடித்தது. என் கைகள் அப்படியே உறைந்து போயின. நான் நம்ப முடியாத பார்வையோடு அவளை பார்த்தேன். நிஜமாவா நர்மதா என்று என் குரல் தடுமாறியது. அவள் கண்களில் லேசான நீர் அரும்ப தலையை ஆட்டி ஆமோதித்தாள். அந்த ஒரு நொடி அதுவரை என் உடலையும் மனதையும் அழுத்தி பிழிந்து கொண்டிருந்த அத்தனை சோர்வும் கடன் கவலைகளும் நாளைய பற்றிய பயமும் எங்கே போயின என்றே தெரியவில்லை. பஞ்சாக பறந்து போயின. அறியாமலேயே என் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வழிய தொடங்கியது. திருமணமான இந்த 2 ஆண்டுகளில் முதல் முறையாக எந்த யோசனையுமின்றி அவளை நெஞ்சார தழுவிக்கொண்டேன். என் உதடுகளில் இருந்து வார்த்தைகளாக வரவில்லை. நன்றி நர்மதா, ரொம்ப நன்றி என்ற ஒற்றை சொல் மட்டுமே வெளிவந்தது. அவள் என் மார்பில் முகம் புதைத்து சிரித்தபடி, அடடா, இதுல என்னங்க நன்றி வேண்டி கிடக்கு என்றாள் செல்லமாக கண்டிக்கும் குரலில். நான் அவள் முகம் பார்த்து, எனக்கு இந்த உலகத்திலேயே மிக சிறந்த மிக பெரிய பரிசை கொடுத்திருக்கிறாய் நர்மதா, அதற்கு நான் வாழ்நாள் முழுவதும் நன்றி சொன்னாலும் போதாது என்றேன் நெகிழ்ச்சியுடன். அன்று இரவு எங்களுக்கு தூக்கமே வரவில்லை. எங்கள் சிறிய வீட்டின் மண் முற்றத்தில் நிலவின் வெளிச்சத்தில் அமர்ந்து பிறக்க போகும் அந்த புதிய உயிரை பற்றியே மணிக்கணக்கில் பேசிக் கொண்டிருந்தோம். குழந்தை யாரை போல இருக்குங்க, உங்க மூக்கு மாதிரியே இருக்குமா என்று அவள் கேட்க, இல்லை இல்லை, உன்னை போல அழகான கண்களுடன் தான் பிறக்கும் என்று நான் வாதிட்டேன். அவன் பெரியவனானதும் என்னவாக வேண்டும், அவனுக்கு என்ன பெயர் வைக்கலாம், அவனை எப்படி வளர்க்க வேண்டும் என்று விடிய விடிய கற்பனை குதிரையை ஓட்டினோம். அதுவரை எனக்கு மிக சிறியதாக அடைக்கப்பட்ட கூண்டை போல தெரிந்த என் வீட்டின் சுவர்கள் அன்று எனக்கு ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையை போல விஸ்வரூபம் எடுத்து தெரிந்தன. இனி நான் எனக்காக வாழக்கூடாது, என் இரத்த
இரத்தத்தின் இரத்தமாக வளரப்போகும் என் குழந்தைக்காக மட்டுமே வாழ வேண்டும் என்ற உறுதியான லட்சியம் அன்று என் மன ஆழத்தில் ஆழமாக பதிந்தது. மறுநாளிலிருந்தே என் வாழ்க்கை முறை தலைகீழாக மாறியது. என் பொறுப்புகள் பல மடங்கு அதிகரித்தன. கம்பெனியில் ஓவர் டைம் வேலை செய்ய தொடங்கினேன். இரவு 11-12 மணி வரை கூட லாரிகளில் மூட்டைகளை ஏற்றி இறக்கினேன். உடம்பு ஒத்துழைக்க மறுத்து கதறும். சுமை தூக்கி தூக்கி உள்ளங்கைகளில் இரத்த கொப்பளங்கள் எழும்பும். இடுப்பு வலி உயிரை போகும். ஆனால் அத்தனை வேதனையிலும் எனக்காக ஒரு குழந்தை வரப்போகிறான் என்ற எண்ணம் மனதிற்குள் வந்த அடுத்த கணமே உடம்பிற்குள் எங்கிருந்தோ ஒரு புதிய யானை பலம் வந்து சேரும். நர்மதா எப்போதும் கவலைப்படுவாள். இவ்வளவு கஷ்டப்பட்டு உடம்பை கெடுத்துக்காதீங்க, உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்க என்ன பண்றது என்று கண் கலங்குவாள். நான் அவளிடம் கைகளை பிடித்து கொண்டு, இப்ப நான் சிந்துற ஒவ்வொரு துளி வேர்வையும் தான் நர்மதா நாளைக்கு நம்ம குழந்தையோட எதிர்காலத்தை சந்தோஷமா மாற்ற போகும். இதெல்லாம் எனக்கு கஷ்டமே இல்லை என்று புன்னகையோடு சொல்லிவிடுவேன். நாட்கள் நகர்ந்தன. நர்மதாவிற்கு 7வது மாதம் தொடங்கியது. இப்போது கம்பெனி வேலையோடு சேர்த்து வீட்டின் ஒவ்வொரு சிறு காரியத்தையும் நானே பார்த்து கொள்ள தொடங்கினேன். காலையில் அவளுக்கு பால் காய்ச்சி கொடுப்பது, சத்தான பழங்களை வாங்கி வருவது, நேரம் தவறாமல் மருத்துவமனைக்கு கூட்டி செல்வது என சகலத்தையும் கவனித்தேன். நடுநிசியில் அவளுக்கு ஏதேனும் சாப்பிட தோன்றினால் கூட உடனே ஓடி சென்று வாங்கி வருவேன். ஏனெனில் அந்த சமயத்தில் என் மனைவியின் புன்னகையும் வரப்போகும் குழந்தையின் ஆரோக்கியமும் தான் எனக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய சொத்தாக தெரிந்தன. ஆனால் எந்த குழந்தையின் வருகைக்காக நான் ஏங்கி தவித்தேனோ அதே குழந்தையின் எதிர்கால சந்தோஷத்திற்காக ஒரு நாள் என் முழு வாழ்க்கையுமே அடகு வைக்க வேண்டி வரும் என்று அப்போது எனக்கு எப்படி தெரிந்திருக்கும்? நர்மதாவுக்கு 9வது மாதம் தொடங்கியது. வீட்டில் ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான பரபரப்பும் பதற்றமும் தொற்றிக் கொண்டன. நான் வேலைக்கு சென்றாலும் வழியில் இருந்தாலும் இரவில் படுத்திருந்தாலும் என் மனம் முழுக்க ஒரே பயம்தான். எந்த நேரத்தில் நர்மதாவை மருத்துவமனைக்கு கூட்டிக் கொண்டு ஓட வேண்டி வருமோ தெரியாதே. அந்த காலத்தில் இன்றைக்கு இருப்பது போல கையில் செல்போன்களோ உடனடியாக அழைக்க ஆம்புலன்ஸ் வசதிகளோ கிடையாது. அதனால் கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது கூட என் மனம் வேலையில் ஒட்டாது. அடிக்கடி கடிகாரத்தை பார்ப்பேன். இறைவா, என் மனைவியையும் வரப்போகும் குழந்தையையும் எந்த சோதனையும் இல்லாமல் காப்பாற்று என்று மனதிற்குள் வேண்டிக் கொண்டே இருப்பேன். ஒரு நாள் காலை வழக்கம் போல நான் வேலைக்கு கிளம்புவதற்காக தயாராகி கொண்டிருந்தேன். அப்போது திடீரென உள்ளே சமையலறையிலிருந்து நர்மதாவின் மெல்லிய வலி நிறைந்த முனகல் சத்தம் கேட்டது. பதறி போய் ஓடினேன். அவள் தரையில் அமர்ந்து தன் வயிற்றை கெட்டியாக பிடித்து கொண்டாள். அவளது முகம் வலியால் சுருங்கி நெற்றியில் வேர்வை துளிகள் அரும்பி இருந்தன. அவளை அந்த நிலையில் பார்த்ததும் எனக்கு கை கால்கள் ஓடவில்லை. என்ன நர்மதா, ரொம்ப வலிக்குதா என்று பதற்றத்துடன் கேட்டேன். அவள் வலியால் உதட்டை கடித்து கொண்டு மெதுவாக தலையை ஆட்டினாள். எனக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. நொடியும் தாமதிக்காமல் பக்கத்து வீட்டில் இருக்கும் அனுபவமுள்ள அத்தையை கூப்பிட ஓடினேன். அவர்கள் ஓடி வந்து நர்மதாவை பார்த்துவிட்டு, தம்பி, என்ன பார்த்துக்கிட்டே நிக்கிற? நர்மதாவுக்கு வலி அதிகமாயிடுச்சு, சீக்கிரம் போய் ஒரு ரிக்ஷா பிடிச்சிட்டு வா, மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகணும் என்றார்கள். அந்த வார்த்தையை கேட்டதும் நான் தெருவை நோக்கி வெறி பிடித்தவன் போல ஓடினேன். ஆனால் அன்று பார்த்த என் அதிர்ஷ்டம் என்னை சோதிப்பது போல பிரதான சாலையில் ஒரு ரிக்ஷாவை கூட காணோம். தெருவின் நடுவில் நின்று கொண்டு அந்த வழியாக வந்த ஒவ்வொரு வாகனத்தையும் பார்த்து நிற்குமாறு கைகளை அசைத்து கொண்டு கத்தினேன். அப்போது தூரத்தில் ஒரு பெரியவர் ஓட்டி வந்த வாடகை ரிக்ஷா தென்பட்டது. ஓடி சென்று அதை மறித்தேன். ஐயா, என் மனைவிக்கு பிரசவ வலி, தயவு செய்து வாங்க, நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் தரேன், சீக்கிரம் வாங்க ஐயா என்று அவர் கைகளை பிடித்து கதறினேன். என் பதற்றத்தையும் கண்ணீரையும் பார்த்த அந்த பெரியவர், பயப்படாதே தம்பி, ஏறி உட்காரு என்று சொல்லி வேக வேகமாக ரிக்ஷாவை மிதித்து என் வீட்டு வாசலில் கொண்டு வந்து நிறுத்தினார். நர்மதாவை மெதுவாக ரிக்ஷாவில் ஏற்றி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றோம். மருத்துவர்கள் அவளை உடனடியாக பரிசோதித்துவிட்டு அவசர சிகிச்சை பிரிவிற்கு அழைத்து சென்றார்கள். நான் அந்த வார்டின் வெளியே போடப்பட்டிருந்த பழைய துருப்பிடித்த இரும்பு பெஞ்சில் போய் அமர்ந்தேன். என் கை கால்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. என் வாழ்நாளில் முதல் முறையாக
என்னை அவ்வளவு அனாதையாகவும் பலவீனமாகவும் உணர்ந்த கணம் அது. அங்கே என்னால் அவளது வலியை பகிர்ந்து கொள்ளவும் முடியாது. அவளுக்காக வேறு எதுவும் செய்யவும் முடியாது. 2 கைகளையும் கூப்பிக் கொண்டு கண்களை மூடி, கடவுளே, என் மனைவியையும் குழந்தையையும் பத்திரமாக காப்பாற்றிக் கொடு என்று வேண்டிக் கொண்டே இருந்தேன். ஒவ்வொரு 5 நிமிடத்திற்கும் என் பார்வைகள் அந்த பூட்டிய இரும்பு கதவின் மீதே நிலைத்திருந்தன. நிமிடங்கள் ஒவ்வொன்றும் எனக்கு ஒவ்வொரு யுகமாக நகர்ந்தன. சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு திடீரென அந்த மூடிய கதவின் உள்ளிருந்து ஒரு பிஞ்சு உயிரின் நலிந்த மெல்லிய அழுகை சத்தம் கேட்டது. அந்த சத்தம் என் காதில் விழுந்த அடுத்த நொடி எனக்கு மூச்சே திரும்ப வந்தது போல் இருந்தது. அறியாமலேயே என் உதடுகளில் புன்னகை மலர்ந்தது. சிறிது நேரத்தில் கதவு திறக்கப்பட்டு மருத்துவர் புன்னகையோடு வெளியே வந்தார். வாழ்த்துக்கள் தம்பி, உங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறான். தாயும் சேயும் ரொம்ப நலமா இருக்காங்க என்றார். அந்த வார்த்தையை கேட்டதும் என் கண்கள் பொங்கி வழிந்தன. இறைவா, உனக்கு கோடி நன்றி என்று மனதார வேண்டினேன். அடுத்த சில நிமிடங்களில் நர்ஸ் ஒரு வெள்ளை துணியில் சுற்றப்பட்ட சிறிய பொட்டலத்தை கொண்டு வந்து என் கைகளில் கொடுத்தார். நான் அதை வியப்போடும் பிரமிப்போடும் பார்த்தேன். அவ்வளவு சிறிய, அவ்வளவு தூய்மையான ஒரு பிஞ்சு உயிர் என் குழந்தை. நான் அவனையே பார்த்து கொண்டிருந்த போது அவனது குட்டி விரல்கள் மெல்ல அசைந்து என் ஆள்காட்டி விரலை இறுக்கமாக பற்றி கொண்டன. அந்த பிஞ்சு தொடுதல் என் உடலெங்கும் மின்சாரத்தை பாய்ச்சியது. அதே கணத்தில் அந்த மருத்துவமனை மண்டபத்தில் வைத்து மனதிற்குள் ஒரு பிரம்மாண்டமான சத்தியம் செய்து கொண்டேன். மகனே, உனக்கு இந்த உலகத்தின் அனைத்து மகிழ்ச்சியையும் வசதிகளையும் தருவேன். அதற்காக என் சொந்த சந்தோஷம், என் உயிர் எது போனாலும் சரி, உன்னை ஒரு குறைவும் இல்லாமல் வளர்ப்பேன். அன்றுதான் முதன் முறையாக எனக்காக யோசிப்பதை நிறுத்திவிட்டு என் மகனுக்காக மட்டுமே வாழ தொடங்கினேன். குழந்தையை முதலாக என் கைகளில் ஏந்திய அந்த நொடியில் முழு உலகமே என் கைக்குள் சுருங்கிவிட்டது போல் இருந்தது. அவனது சிறிய மூக்கு, மூடிய கண்கள், பிஞ்சு கைகள், நான் ஒரு குழந்தையின் தகப்பனாகிவிட்டேன் என்பதை என் மனதால் நம்பவே முடியவில்லை. அவனை கைகளிலிருந்து கீழே வைக்கவே எனக்கு மனமில்லை. மருத்துவமனையில் 2 நாட்கள் கழித்து நர்மதாவையும் குழந்தையையும் வீட்டிற்கு அழைத்து வந்தேன். எங்கள் தெருவுக்குள் நுழைந்ததும் பக்கத்து வீட்டு பெண்கள் அனைவரும் வாசலில் திரண்டு வந்து எங்களை சூழ்ந்து கொண்டனர். ஆளுக்கொருவராக வந்து குழந்தையின் கன்னத்தை தொட்டு கொஞ்சுவதும் ஆசீர்வதிப்பதுமாக இருந்தனர். அதுவரை அமைதியாக கிடந்த எங்கள் சிறிய வீடு அன்றிலிருந்து அந்த பிஞ்சு உயிரின் மழலை குரலால் ஜீவன் பெற்று உயிர்த்தெழ தொடங்கியது. சில நாட்கள் கழித்து உறவினர்கள் சூழ குழந்தைக்கு கார்த்திக் என்று பெயரிட்டோம். அன்றைய மாதம் எனக்கு கிடைத்த முழு சம்பளத்தையும் வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் அவனுக்காக சிறிய ஆடைகள், பவுடர், தொட்டில் ஜாமான்கள் என செலவழித்தேன். நர்மதா உடனே என்னை கண்டித்தாள். இவ்வளவு சின்ன குழந்தைக்கு எதுக்குங்க இவ்வளவு துணிமணியும் செலவும்? கொஞ்சம் பணத்தை சேமிச்சு வைக்க கூடாதா என்றாள். நான் புன்னகைத்து கொண்டே, செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லதான் நர்மதா, ஆனா என் மகனுக்கு வாங்கி கொடுக்கும் போது என் மனசு கேட்க மாட்டேங்குதே என்றேன். என் பதிலை கேட்டு அவளும் செல்லமாக சிரித்து விட்டாள். நாட்கள் மெல்ல மெல்ல நகரத் தொடங்கின. என் அன்றாட வாழ்க்கையில் ஒரு புதிய விதியும் உருவானது. காலையில் வேலைக்கு கிளம்புவதற்கு முன் தொட்டிலில் இருக்கும் கார்த்திக்கின் முகத்தை பார்த்து அவனது நெற்றியில் முத்தமிட்ட பிறகே வீட்டை விட்டு வெளியேறுவேன். இரவில் எவ்வளவு தாமதமாக வந்தாலும் வந்த உடனேயே அவனை என் தோளில் தூக்கி வைத்துக் கொள்வேன். பகல் முழுவதும் லாரி மூட்டைகளை சுமந்த என் சோர்வெல்லாம் அவனது ஒரு சிறு புன்னகையில் பனி போல விலகிவிடும். சில இரவுகளில் அவன் காரணியே இல்லாமல் அழுது கொண்டே இருப்பான். நர்மதா அவனை தூக்கி தூங்க வைக்க முடியாமல் களைத்து போய்விடுவாள். அப்போதெல்லாம் அவளை ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு கார்த்திகை என் மார்போடு அணைத்து கொண்டு மண் முற்றம் முழுவதும் விடிய விடிய நடை பயில்வேன். என் நெஞ்சின் சூட்டில் என் விரலை பிடித்து கொண்டே அவன் தூங்கி போவான். அவனது பிஞ்சு சுவாச காற்றை உணர்ந்தபடி சூரியன் உதிக்கும் வரை அவனையே பார்த்து கொண்டிருப்பேன். அக்காலத்தில் என்னிடம் பணம் குறைவாகத்தான் இருந்தது. ஆனால் அளவிட முடியாத மகிழ்ச்சி நிரம்பி இருந்தது. இறைவன் இதே போல எங்களை வழி நடத்தினால் என் சிறிய உலகம் எப்போதும் சிரிப்பால் நிறைந்திருக்கும் என்று எண்ணிக்கொள்வேன். காலம் யாருக்காகவும் நிற்பதில்லையே. பார்ப்பதற்குள்ளேயே கார்த்திக்கிற்கு 1 வயதாகிவிட்டது. இப்போது வீடு முழுவதும் அவனது சுட்டி
சுட்டித்தனங்கள் நிறைந்திருந்தன. முழங்காலிட்டு முற்றம் முழுவதும் தவழ்ந்து திரிவான். சுவரை பிடித்து கொண்டு அடியெடுத்து வைக்க முயற்சிப்பான். நான் வேலை முடிந்து வந்து வாசற் கதவை திறந்த அடுத்த கணமே தன் குட்டி கால்களால் என்னை நோக்கி ஓடி வர முயல்வான். 2 அடி வைப்பான். 3வது அடியில் பொத்தென்று தரை மீது உட்கார்ந்து விடுவான். விழுந்த பிறகும் அழாமல் தானே கலகலவென சிரிப்பான். அவனது அந்த மழலை சிரிப்பை பார்த்ததும் என் உடலின் மொத்த களைப்பும் பறந்தோடிவிடும். அவனை அப்படியே அள்ளி எடுத்து தோளில் உட்கார வைத்து கொண்டு வீடு முழுவதும் சுற்றுவேன். என் ஆள்காட்டி விரலை பிடித்து அவனுக்கு நடைபழக கற்றுக் கொடுப்பேன். தூரத்தில் நின்று எங்களை பார்க்கும் நர்மதாவின் முகத்தில் பேரானந்தம் பொங்கும். இவன் வளர வளர உங்களை மாதிரியே பிடிவாதக்காரனா வருவான் பாருங்க என்று நர்மதா செல்லமாக குறைபடுவாள். நான் அவனை தூக்கி கொஞ்சியபடியே, என் மகனை பற்றி எனக்கு தெரியும் நர்மதா, இவன் என்னை விட சிறந்த உயர்ந்த ஒரு மகனாகத்தான் வருவான் என்பேன் ஆழமான நம்பிக்கையோடு. எனக்கு இப்போது வாழ்க்கையின் அர்த்தமே மாறியிருந்தது. முன்பு எனக்காக உழைத்தேன், பிறகு நர்மதாவிற்காக உழைத்தேன். ஆனால் இப்போது என் ஒவ்வொரு மூச்சும் என் மகனின் ஒளிமயமான எதிர்காலத்திற்காக மட்டுமே இயங்கத் தொடங்கியது. காலம் தன் வேகமான ஓட்டத்தை நிறுத்தவே இல்லை. பார்க்க பார்க்க கார்த்திக் வளர்ந்து கொண்டே இருந்தான். அவனுக்கு 3 வயதான போது அவனது மழலை பேச்சும் குறும்புத்தனங்களும் வீடு முழுவதும் பேரானந்தத்தை பொழிந்து கொண்டிருந்தன. காலையில் நான் விழிக்கும் போதே ஓடி வந்து என் நெஞ்சின் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு, பா, இன்னைக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வரணும் என்று செல்லமாக கட்டளையிடுவான். என் ராஜா குட்டி, நேரத்தோட சாப்பிட்டா அப்பாவும் சீக்கிரம் வந்துடுவேன் என்று அவனது செல்ல மூக்கை பிடித்து ஆட்டுவேன். உடனே தன் பிஞ்சு சுண்டு விரலை நீட்டி பிராமிஸ் பண்ண சொல்வான். நானும் சிரித்து கொண்டே விரலை கோர்த்து வாக்கு கொடுப்பேன். ஆனால் அந்த வாக்கை காப்பாற்றுவது எப்போதும் என் கையில் இருந்ததில்லை. கம்பெனியில் வேலை முடிந்து நான் வீடு திரும்பும் போது கார்த்திக் தூங்கி இருப்பான். நைசாக அவன் தலைமுடியை கோதி நெற்றியில் முத்தமிட்டு விட்டு தூங்க செல்வேன். இப்படிப்பட்ட நாட்களில்தான் இறைவன் எங்கள் குடும்பத்திற்கு மற்றொரு சந்தோஷத்தை வழங்கினான். நர்மதா மீண்டும் தாயாக போகிறாள் என்ற செய்தி தெரிய வந்தது. இம்முறை எனக்குள் மகிழ்ச்சி இருந்தாலும் அதையும் தாண்டி ஒரு பெரிய கவலை நிழலாடியது. ஒரு குழந்தையின் பால் செலவு, மருந்து செலவு, வீடு வாடகை என சமாளிப்பதே முட்டி மோதி நடைமுறையாகி கொண்டிருந்தது. இதில் இன்னொரு குழந்தை வந்தால் குடும்ப செலவை எப்படி சமாளிக்க போகிறோம்? பண தட்டுப்பாடு என் தூக்கத்தை கெடுத்தது. என் முகத்தில் வீற்றிருந்த கவலையை நர்மதா சட்டென்று கண்டுபிடித்து விட்டாள். ஒரு நாள் இரவு என் தோள் மீது கை வைத்து, ஏங்க இப்படி போட்டு யோசிச்சு உடம்பை கெடுத்துக்காதீங்க. இறைவன் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கானா, அதை சுமப்பதற்கான பலத்தையும் அவனே கண்டிப்பா தருவான் என்று தேற்றினாள். அவள் கண்களை பார்த்தபோது உணர்ந்தேன், என் வாழ்க்கையின் மிக பெரிய பலமே என் மனைவி நர்மதா தான் என்று. நாட்கள் நகர்ந்து அந்த சுப தினமும் வந்தது. மருத்துவமனையிலிருந்து செய்தி வந்தது. இம்முறையும் எங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தான். மருத்துவர் குழந்தையை வெளியே கொண்டு வந்த போது கார்த்திக்கும் என் பக்கத்தில் நின்று ஆச்சரியத்தோடு அந்த பிஞ்சு உருவத்தை பார்த்து கொண்டிருந்தான். பா, இவன் யாருப்பா என்று வெள்ளந்தியாக கேட்டான். நான் அவனை தூக்கி குழந்தையின் பக்கத்தில் காட்டி, கண்ணு, இவன் தான் உன்னோட தம்பி. இனிமே இவனை பத்திரமா பார்த்துக்கிறது உன்னோட பொறுப்பு தான், சரியா என்றேன். கார்த்திக் தன் பிஞ்சு விரல்களால் தம்பியின் பட்டு போன்ற தலையை மெதுவாக தடவி, நான் என் தம்பியை ஒரு நாளும் அளவே விடமாட்டேன்பா என்றான். 3 வயது குழந்தையின் வாயிலிருந்து வந்த அந்த பிஞ்சு வார்த்தையை கேட்டதும் எனக்கும் நர்மதாவிற்கும் அறியாமலேயே கண்கள் கலங்கிவிட்டன. சில நாட்கள் கழித்து அந்த இளைய மகனுக்கு அக்ஷய் என்று பெயரிட்டோம். இப்போது நர்மதா, நான், கார்த்திக், அக்ஷய் என என் சிறிய உலகம் 4 பேராக விரிவடைந்தது. என் குடும்ப பொறுப்புகளும் இரட்டிப்பாயின. காலையில் வீட்டில் இருந்து கிளம்பும் போது 2 மகன்களின் நெற்றியிலும் முத்தமிட்டு விட்டு தான் கிளம்புவேன். மாலையில் வேலை முடிந்து வீட்டிற்கு வரும்போது என் பாக்கெட் காலியாக இருந்தாலும் கைகள் காலியாக இருக்காது. 2 மிட்டாய்களோ, 5 ரூபாய் பிளாஸ்டிக் பந்தோ அல்லது வண்ண வண்ண சீட்டில்களோ வாங்கி வருவேன். என் உழைப்பின் உண்மையான சம்பளமே அவர்களின் புன்னகைதான். நான் வாசலில் நுழையும் போதே, அம்மா, அப்பா வந்துட்டாங்க என்று கார்த்திக் கத்துவான். அவன் பின்னாடியே தத்தி தத்தி நடந்து அக்ஷயும் ஓடி வருவான். இருவரையும் ஒரே நேரத்தில் தூக்கி கொஞ்சுவேன். பண பற்றாக்குறை இருந்தாலும் எங்கள் சிறிய கூட்டில் அன்பிற்கும் சிரிப்பிற்கும் பஞ்சமே இருக்கவில்லை. நாட்கள் தன் இயல்பான வேகத்தில் நகர
அமர்ந்து கொண்டிருக்க பிள்ளைகள் இருவரும் வளரத் தொடங்கினர். ஞாயிற்றுக்கிழமை வந்துவிட்டால் போதும், அந்த நாள் முழுவதும் என் குடும்பத்திற்காகவே அர்ப்பணிக்கப்படும். காலையில் லேசாக தாமதமாக எழுவோம். நர்மதா சுட சுட உருளைக்கிழங்கு பூரியோ அல்லது தோசையோ செய்து தருவாள். நாங்கள் எல்லாம் மண் முற்றத்தில் ஒன்றாக சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடித்ததும் கார்த்திக் அடம்பிடிக்க தொடங்குவான். பா, இன்னைக்கு நம்மை வெளியில கூட்டிட்டு போங்கப்பா. அவர்களின் மகிழ்ச்சிக்காக இருவரையும் என் தோள்களில் தூக்கி உட்கார வைத்துக் கொண்டு அருகே இருக்கும் பூங்காவிற்கு அழைத்து செல்வேன். மணிக்கணக்கில் அவர்களுடன் விளையாடுவேன், ஊஞ்சல் ஆட்டுவேன், ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன். மாலை சாயும் முன் அவர்களை பத்திரமாக வீட்டிற்கு அழைத்து வருவேன். இப்படியே நாட்கள் உருண்டோட இருவருக்கும் பள்ளிக்கு செல்லும் வயது வந்தது. என் மகன்களை ஒரு நல்ல மெட்ரிகுலேஷன் பள்ளியில் சேர்த்து சிறந்த கல்வியை கொடுக்க வேண்டும் என்பது என் நீண்ட நாள் ஆசை. சேர்க்கை நாளன்று இருவரையும் புது ஆடை உடுத்தி மிக உற்சாகமாக பள்ளிக்கு அழைத்து சென்றேன். ஆனால் அங்கே பள்ளி நிர்வாகம் கேட்ட சேர்க்கை கட்டண பட்டியலை பார்த்ததும் என் காலடி மண் சரிவது போல் இருந்தது. என் பாக்கெட்டில் இருந்த பணத்தை எல்லாம் எண்ணி பார்த்தேன். என்னிடம் இருந்த மொத்த சேமிப்பையும் விட சில 100 ரூபாய்கள் குறைவாக இருந்தது. பள்ளி முதல்வர் முன்னிலையில் அமைதியாக நின்றேன். என் தயக்கத்தை பார்த்துவிட்டு அவர், என்ன சுந்தரம் ஜி, ஏதேனும் பிரச்சனையா என்று கேட்டார். நான் மிகுந்த கூச்சத்தோடும் தயக்கத்தோடும், ஐயா, என்னிடம் இப்போது கொஞ்சம் பணம் குறைவாக இருக்கிறது. எனக்கு ஒரு 2 நாள் அவகாசம் தந்தீர்கள் என்றால் எப்படியாவது மீதி பணத்தை கொண்டு வந்து கட்டி விடுகிறேன் சார் என்று கெஞ்சும் குரலில் கேட்டேன். என் நேர்மையை புரிந்து கொண்ட அவரும் இறக்கப்பட்டு 2 நாட்கள் அவகாசம் அளித்தார். அன்று மாலை வீட்டிற்கு திரும்பும் போது என் நடையில் வேகம் இல்லை. பாரத்தை சுமப்பது போல கால்கள் பின்னின. பிள்ளைகளின் முன்னிலையில் சிரிக்க முயற்சி செய்தேன். ஆனால் என் முகத்தில் இருந்த ஏமாற்றத்தையும் வாட்டத்தையும் நர்மதா நொடியில் கண்டுபிடித்து விட்டாள். இரவில் பிள்ளைகள் இருவரும் சாப்பிட்டு விட்டு தூங்கிய பிறகு நர்மதா மெதுவாக என் அருகில் வந்து அமர்ந்தாள். என்னங்க, ஃபீஸ் கட்டுறதுக்கு சம்பள பணம் பத்தலையா என்று மெல்லிய குரலில் கேட்டாள். நான் அவளிடம் எதையும் மறைக்க விரும்பாமல் தலை குனிந்து ஆம் என்பது போல ஆட்டினேன். அறையில் சில நிமிடங்கள் பலத்த அமைதி நிலவியது. நர்மதா மெதுவாக எழுந்து சென்றாள். பழைய மர அலமாரியின் மேலே வைக்கப்பட்டிருந்த ஒரு சிறிய மரப்பெட்டியை எடுத்து வந்தாள். அதை என் கைகளில் கொண்டு வந்து வைத்தாள். நான் அதை திறந்து பார்த்தபோது என் நெஞ்சு அடைப்பது போல் இருந்தது. அங்கே அவளது திருமணத்தின் போது அவளது பெற்றோர் ஆசையாக போட்ட 2 மெல்லிய தங்க வளையல்கள் மின்னிக் கொண்டிருந்தன. அவளிடம் இருந்த ஒரே நகை சேமிப்பு அது மட்டும்தான். என்ன நர்மதா இதெல்லாம்? முதல்ல இதை உள்ளவை என்று பதற்றத்துடன் பெட்டியை மூடினேன். அவள் என் கைகளை பிடித்து கொண்டு உறுதியான குரலில் சொன்னாள், நாளைக்கு காலையில இதை நகை கடையில விற்று பணத்தை கட்டுங்க. இல்லை நர்மதா, இது உன்னோட ஒரே தாலி பெருக்கு நகை. இதை நான் கண்டிப்பாகவே விற்க மாட்டேன். நான் வேற எங்காவது கடன் வாங்குறேன் என்று பிடிவாதமாக மறுத்தேன். நர்மதா என் கண்களை நேருக்கு நேராக பார்த்து, நகைங்கிறது அப்புறம் கூட நாம உழைச்சி வாங்கிக்கலாமுங்க. ஆனா இந்த வயசுல நம்ம பிள்ளைகளோட படிப்பு தடைப்பட்டா அந்த பருவம் திரும்ப வராது. என் நகையை விட என் பிள்ளைகளோட எதிர்காலம் தான் எனக்கு முக்கியம் என்றாள். அவளது அந்த தியாக உணர்ச்சியின் முன்னால் என் வார்த்தைகள் தோற்று போயின. மறுநாள் காலையில் கனத்த இதயத்தோடு அந்த 2 வளையல்களையும் தூக்கி கொண்டு நகை கடைக்கு சென்றேன். கடைக்காரர் அந்த வளையல்களை தராசில் வைத்து நிற்கும் போது தங்கத்தை நிறுப்பது போல தெரியவில்லை. என் மனைவியின் ஆசைகளையும் சந்தோஷத்தையும் நிறுப்பது போல என் நெஞ்சு கனத்தது. பணத்தை பெற்றுக்கொண்டு நேராக பள்ளிக்கு சென்று 2 மகன்களின் கட்டணத்தையும் கட்டி ரசீதை வாங்கினேன். ரசீதை கையில் ஏந்தியபடி பள்ளி வாசலை விட்டு வெளியே வந்தபோது அறியாமலேயே என் கண்கள் பொங்கி வழிந்தன. ஆகாயத்தை பார்த்து மனதிற்குள் கதறினேன், இறைவா, என் மனைவி தன் நகையை விற்று படிக்க வைக்கும் இந்த வறுமை நிலை என் பிள்ளைகளுக்கு ஆயுளுக்கும் வரக்கூடாது. அவர்கள் கை நிறைய சம்பாதித்து உயர்ந்த இடத்தில் வாழ வேண்டும். அன்று மாலை வீட்டிற்கு வந்ததும் கார்த்திக்கும் அக்ஷயும் ஓடி வந்து என் கழுத்தை கட்டி கொண்டனர். பா, தெரியுமா, இன்னைக்கு மிஸ் என்னை வகுப்புல எல்லார் முன்னாடியும் பாராட்டுனாங்க என்று கார்த்திக் துள்ளி குதித்தான். அவன் தலையை வருடி பாக்கெட்டில் இருந்து 5 ரூபாயை எடுத்து அவனிடம் கொடுத்தேன். இது என் சமத்து மகனுக்கு பரிசு என்றேன். அக்ஷய் உடனே மூஞ்சியை தூக்கி கொண்டு, எனக்கு இல்லையாப்பா என்றான். அவனுக்கும் ஒரு 5 ரூபாயை கொடுத்தேன். அந்த 5 ரூபாய் நாணயத்தை வைத்து கொண்டு இருவரும் ஏதோ பெரிய புதையலே கிடைத்தது போல சந்தோஷப்பட்டனர். அவர்களின்
அவர்களின் அந்த அழகான புன்னகையை பார்த்த கணத்தில் என் அத்தனை வேதனைகளும் நகைவிற்ற சோகமும் காற்றில் பறந்து போயின. பிள்ளைகளின் சிரிப்பிற்காக எந்த தியாகத்தையும் செய்ய துணிந்தது என் தகப்பன் மனம். வருடங்கள் இயற்கை கட்டி பறந்தன. காலம் தன் வேகமான ஓட்டத்தில் பிள்ளைகளின் வயதையும் உயர்த்தி கொண்டே சென்றது. கார்த்திக் இப்போது 10ஆம் வகுப்பிற்கும் அக்ஷய் 8ஆம் வகுப்பிற்கும் வந்துவிட்டார்கள். அவர்கள் வளர வளர அவர்களோடு சேர்ந்து வீட்டு செலவுகளும் அவர்களின் தேவைகளும் பல மடங்கு பெருக தொடங்கின. பள்ளி சீருடைகள், புதிய நோட்டு புத்தகங்கள், சிறப்பு கட்டணங்கள், தனி பயிற்சி வகுப்புகள் என மாதந்தோறும் ஏதோ ஒரு புதிய செலவு கதவை தட்டி கொண்டே இருந்தது. நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அது அந்த செலவுகளுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் பற்றாக்குறையாகவே இருந்தது. இப்போது நான் வெறும் சுமை தூக்கும் உதவியாளராக மட்டுமே இருக்கவில்லை, லாரிகளை ஓட்டும் டிரைவராகவும் அவதாரம் எடுத்திருந்தேன். பகல் நேர பணி முடிந்ததுமே இரவு நேர ஓவர் டைம் வேலைகளுக்கும் சென்று விடுவேன். பல நாட்கள் வீட்டிற்கு வரக்கூட முடியாத நிலைமை ஏற்படும். லாரியின் குறுகலான கேபினிலேயே தலையை சாய்த்து 2-3 மணி நேரம் தூங்கிவிட்டு அடுத்த பயணத்திற்கு வண்டியை எடுப்பேன். இரவும் பகலும் ஸ்டியரிங் பிடித்து பிடித்து என் உள்ளங்கைகளில் தோல் தடித்து போயின. தூக்கமின்மையாலும் அலைச்சலாலும் என் முகத்தில் வயதிற்கு மீறிய முதிர்ச்சியும் சோர்வும் குடியேறின. ஆனால் வீட்டிற்குள் நுழையும் போது மகன்கள் இருவரும் ஓடி வந்து என்னை அணைத்து கொள்ளும் அந்த ஒரு நொடி கணத்தில் என் உடலின் அத்தனை வேதனைகளும் உருகி ஓடிவிடும். அப்படிப்பட்ட ஒரு மாலை வேளையில் நான் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்து அமர்ந்திருந்தேன். கார்த்திக்கும் அக்ஷயும் வழக்கத்திற்கு மாறாக ரொம்பவே அமைதியாக அமர்ந்திருந்தனர். நான் சிரித்து கொண்டே, என்னடா 2 பேரும் ரொம்ப அமைதியா இருக்கீங்க, வீட்ல என்ன விசேஷம் என்று கேட்டேன். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பிறகு கார்த்திக் மெதுவாக என் அருகில் வந்து தயங்கி தயங்கி பேச தொடங்கினான். பா, ஸ்கூல்ல எல்லாரோட வீட்லயும் கம்ப்யூட்டர் வச்சிருக்காங்களாம்பா. ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் கம்ப்யூட்டர்ல தான் பண்ண சொல்றாங்க. நம்ம வீட்லயும் கம்ப்யூட்டர் இருந்தா படிக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும்னு டீச்சர் சொன்னாங்கப்பா. அவன் அந்த விஷயத்தை சொல்லும் போது எங்கே அப்பா கோபப்பட்டு வேண்டாம் என்று சொல்லி விடுவாரோ என்ற பயமும் எதிர்பார்ப்பும் அவன் குரலில் தெளிவாக தெரிந்தது. அவன் முகத்தில் இருந்த தயக்கத்தை பார்த்ததும் என் தகப்பன் மனம் துடித்தது. யோசிக்கவே இல்லை, உடனே சிரித்து கொண்டே, அட அவ்வளவு தானடா, இதுக்கா இவ்வளோ யோசிச்சீங்க? அடுத்த மாசம் நம்ம வீட்லயும் கம்ப்யூட்டர் இருக்கும். நீங்க 2 பேரும் சந்தோஷமா உங்க ப்ராஜெக்டை பண்ணலாம் என்று பெரிய மனதுடன் வாக்கு கொடுத்து விட்டேன். என் பதிலை கேட்டதும் இருவரின் முகத்திலும் அத்தனை சந்தோஷம். துள்ளி குதித்து ஓடி வந்து என் கழுத்தை கட்டி கொண்டனர். தேங்க்ஸ் பா என்று சத்தமிட்டனர். பிள்ளைகளின் மகிழ்ச்சியை கண்டு அப்போது சிரித்து விட்டேனே தவிர அன்று இரவு எனக்கு ஒரு சொட்டு தூக்கம் கூட வரவில்லை. என் பாக்கெட்டில் இருந்த பணமும் அடுத்த மாத சம்பளமும் எனக்கு நன்றாக தெரியும். வரும் சம்பளத்தை கொண்டு மாதத்தின் அத்தியாவசிய செலவுகளை ஓட்டுவதே குதிரை கொம்பாக இருக்கும் போது பல்லாயிரம் ரூபாய் ஆகும் கம்ப்யூட்டருக்கு நான் எங்கே போவது? நள்ளிரவு 2 மணி தாண்டியும் கூட நான் சுவரையே வெறித்து பார்த்தபடி படுத்திருந்தேன். என் தவிப்பை புரிந்து கொண்ட நர்மதா மெல்ல கரங்களை அசைத்து, இன்னும் தூங்கலையாங்க என்று கேட்டாள். பிள்ளைகளுக்கு யோசிக்காம வாக்கு கொடுத்துட்டேன் நர்மதா, ஆனா பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே என்று வருத்தத்துடன் சொன்னேன். நர்மதா என் கைகளை ஆதரவாக பற்றி கொண்டு, நீங்க எப்போதுமே பிள்ளைகளுக்காக கொடுத்த வாக்கை காப்பாத்திடுவீங்கங்க, ஆனா அதுக்காக உங்க உடம்பை போட்டு இப்படி வதச்சுக்காதீங்க, எனக்கு அதுதான் கவலையா இருக்கு என்று கனிவோடு சொன்னாள். அவள் வார்த்தைகளில் என் மீதான அக்கறையும் அன்பும் நிறைந்திருந்தது. நான் என் உடம்பை பார்த்துக்கிட்டே இருந்தா என் பிள்ளைகளோட கனவு எப்படி நனவாகும் நர்மதா என்று மனதிற்குள் நினைத்து கொண்டேன். மகன்களின் கனவை நனவாக்க எந்த எல்லைக்கும் செல்ல நான் தயாராக இருந்தேன். மறுநாள் மதியம் போக்குவரத்து நிறுவனத்தின் அலுவலகத்திற்கு வெளியே ஒரு மரத்தின் நிழலில் கவலையோடு அமர்ந்து தேநீர் அருந்தி கொண்டிருந்தேன். பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்கின் பாரம் என் மனதை அழுத்தியது. அப்போது என் பழைய சக ஊழியரும் நண்பருமான ரமேஷ் என் அருகில் வந்து அமர்ந்தார். என்ன சுந்தரம், காலையில இருந்து பார்க்கிறேன், ஏதோ பெரிய சிந்தனையில இருக்க போலிருக்கு என்று விசாரித்தார். முதலில் விஷயத்தை மறைக்க நினைத்தாலும் மனதின் பாரம் தாங்காமல் என் சூழ்நிலையை சொன்னேன். பிள்ளைகளின் கல்வி செலவுகள், கம்ப்யூட்டர் வாங்குவதாக கொடுத்த
கொடுத்த வாக்கு, குடும்பத்தின் கடன் சுமை என அனைத்தையும் கொட்டி தீர்த்தேன். ரமேஷ் அமைதியாக கேட்டுவிட்டு தேநீரின் கடைசி துளியை குடித்து முடித்தார். சுந்தரம், உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை மாற்ற நினைத்தால் வெறும் உள்ளூர் பாதைகளில் லாரி ஓட்டிக் கொண்டிருந்தால் போதாது. நமது நிறுவனத்தில் வெளி மாநிலங்களுக்கு செல்லும் நீண்ட தூர லாரி ஓட்டுநர்கள் தேவைப்படுகிறார்கள். தூக்கம் இருக்காது, அலைச்சல் அதிகம், வேலை மிகவும் கடினம். ஆனால் இப்போது வாங்கும் சம்பளத்தை விட 3 மடங்கு அதிகமாக கிடைக்கும் என்றார். நான் சில நொடிகள் திகைத்து போனேன். 3 மடங்கு வருமானமா? ஆனால் ரமேஷ், வார கணக்கில் மாச கணக்கில் குடும்பத்தை பிரிந்து தூரத்து மாநிலங்களுக்கு செல்ல வேண்டுமே என்றேன் தயக்கத்துடன். ரமேஷ் என் தோளை தொட்டு, எதையாவது ஒன்றை இழக்காமல் எதையும் பெற முடியாது சுந்தரம். பிள்ளைகளின் கனவை நிஜமாக்க வேண்டுமென்றால் சில தியாகங்களை செய்துதானே ஆக வேண்டும் என்றார். அன்று மாலை வீட்டிற்கு வந்ததும் என் மனம் அமைதி இழந்து தவித்தது. இரவு உணவிற்கு பிறகு பிள்ளைகள் இருவரும் தங்களின் அறையில் படித்து கொண்டிருந்தனர். நானும் நர்மதாவும் முற்றத்தில் அமர்ந்திருந்தோம். என்னங்க, காலையில இருந்து ரொம்ப யோசனையாவே இருக்கீங்க என்று நர்மதா கேட்டாள். நான் ரமேஷ் சொன்ன நீண்ட தூர பயண பாதைகளை பற்றியும் கிடைக்க போகும் கூடுதல் வருமானத்தை பற்றியும் விரிவாக கூறினேன். நர்மதா எதுவும் பேசாமல் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். நான் பேசி முடித்ததும் அவள் பார்வைகள் பிள்ளைகள் படித்து கொண்டிருந்த அறையின் பக்கம் திரும்பின. அவளது கண்களில் மெல்ல கண்ணீர் துளிர்த்தது. பிள்ளைகள் இன்னும் சின்ன பசங்கங்க. பணத்தை விட அவங்களுக்கு உங்க அரவணைப்பும் வழிகாட்டுதலும் தான் இப்போ ரொம்ப முக்கியம். இப்படி மாச கணக்கில் பிரிஞ்சிருந்தா எப்படிங்க என்று தழுதழுத்த குரலில் கேட்டாள். அவள் சொல்வது முற்றிலும் உண்மைதான் என்பதை என் உள்மனம் உணர்ந்தது. ஆனால் என் வறுமை என் கரங்களை கட்டியிருந்தது. நீ சொல்வது சரிதான் நர்மதா. ஆனால் இன்று நான் அவர்களுடன் நேரத்தை செலவழித்துவிட்டு நாளை அவர்களின் கல்விக்கும் கனவுகளுக்கும் பணம் இல்லாமல் தோற்று போனால் என்னை நானே ஒரு நல்ல தகப்பனாக மன்னிக்கவே முடியாது. அவர்களின் எதிர்காலத்தை உருவாக்க என் இப்போதைய சந்தோஷத்தை இழக்க நான் தயார் என்றேன் உறுதியான குரலில். நர்மதாவுக்கு அதற்கு மேல் என்ன சொல்வதென்று தெரியவில்லை. கணவனின் தியாகத்தையும் கட்டாயத்தையும் உணர்ந்தவளாக தன் கண்ணீரை துடைத்து கொண்டு என் முடிவிற்கு அமைதியாக சம்மதித்தாள். மறுநாள் காலை கம்பெனி உரிமையாளரின் அறை கதவை தட்டினேன். உள்ளே சென்று, முதலாளி, அந்த நீண்ட தூர பயண பாதைகளுக்கான டிரைவர் பணி காலியாக இருந்தால் நான் செல்ல தயார் என்றேன். முதலாளி புன்னகையுடன் ஒரு கோப்பை எடுத்து என் முன் வைத்தார். நடுங்கும் கரங்களால் அந்த ஒப்பந்த பத்திரத்தில் கையெழுத்திட்டேன். கையெழுத்திட்டு வெளியே வந்தபோது என் கையில் இருந்தது ஒரு காகிதம் மட்டுமே. ஆனால் அது என் குடும்பத்தின் தலையெழுத்தையே மாற்றப்போகும் ஒரு கடினமான முடிவின் சாட்சி. நீண்ட தூர பயணங்களுக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட மறுநாளே என் முதல் பயணம் தொடங்கியது. சென்னை முதல் டெல்லி வரையிலான நீண்ட பாதை. விடியற் காலையிலேயே வீட்டிலிருந்து கிளம்ப தயாரானேன். என் கை பெட்டியை எடுத்துக்கொண்டு வாசலுக்கு வந்தபோது நிலைமையை உணராத பிள்ளைகள் இருவரும் என் கால்களை பிடித்து கொண்டு அழுதனர். பா, ஏன் இவ்வளோ பெரிய பை எடுத்துட்டு போறீங்க? இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வர மாட்டீங்களா என்று அக்ஷய் தன் பிஞ்சு பார்வையால் என்னை பார்த்து கேட்டான். நான் மண்டையிட்டு இருவரையும் என் மார்போடு கெட்டியாக அணைத்து கொண்டேன். வரவேண்டா செல்லம், ஆனா வர கொஞ்சம் நாள் ஆகும். நீங்க 2 பேரும் நல்லா படிச்சு சமத்து பையனா இருக்கணும். அப்பா வரும்போது உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கிட்டு வருவேன் என்றேன். மகன்களின் முன்னிலையில் அழக்கூடாது என்று எவ்வளவு முயன்றும் என் கண்கள் என் கட்டுப்பாட்டை மீறி பொங்கி வழிந்தன. நர்மதாவும் தன் சேலை தலைப்பால் கண்ணீரை துடைத்து கொண்டிருந்தாள். கனத்த இதயத்தோடு வீட்டை விட்டு புறப்பட்டேன். அதன் பின் என் வாழ்க்கையின் போக்கே மாறியது. நெடுஞ்சாலைகளும் லாரியின் என்ஜின் சத்தமும் தான் என் தினசரி கூட்டாளிகளாயின. சுட்டெரிக்கும் ராஜஸ்தான் வெயில், மும்பையின் கொட்டும் பெருமழை, வட மாநிலங்களின் உறைபனி என அத்தனை கடுமையான காலநிலைகளிலும் உயிரை கையில் பிடித்து கொண்டு லாரியை ஓட்டினேன். இரவு உணவை சாலையோர தபாக்களில் உண்பேன். சில நேரங்களில் உணவின்றி தண்ணீரை மட்டும் குடித்துவிட்டு லாரி கேபினிலேயே சுருண்டு படுத்துக் கொள்வேன். 1 மாத கடுமையான உழைப்பிற்கு பிறகு கையில் கணிசமான தொகையோடு வீட்டிற்கு திரும்பினேன். முதலில் நான் செய்தது கார்த்திக்கிற்கு வாக்கு கொடுத்தபடி ஒரு புதிய கம்ப்யூட்டரை வாங்கி வீட்டிற்கு கொண்டு சென்றதுதான். அதை பார்த்ததும் பிள்ளைகளின் முகத்தில் மின்னிய சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை. அடுத்தடுத்த பயணங்களில் நான் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் அவர்களின் ஆசைகள் ஒவ்வொன்றாக பட்டியலிடப்பட்டன.
பிராண்டட் வாட்ச், கிரிக்கெட் பேட், புது ரக சைக்கிள், விலையுயர்ந்த ஆடைகள் என அவர்கள் எதை கேட்டாலும் தயங்காமல் வாங்கி தந்தேன். சிறு வயதில் எனக்கு கிடைக்காத எந்த ஒரு மகிழ்ச்சியும் என் பிள்ளைகளுக்கு மறுக்கப்படக்கூடாது என்பதில் நான் மிக தீவிரமாக இருந்தேன். ஆனால் இந்த இடைவெளியில் எனக்கு தெரியாமலேயே ஒரு மெல்லிய மாற்றம் எங்கள் உறவில் குடியேறத் தொடங்கியது. ஒரு நாள் சுமார் 20 நாட்கள் நீண்ட பயணத்திற்கு பிறகு உடல் முழுவதும் அசதியும் காய்ச்சலுமாக வீட்டிற்குள் நுழைந்தேன். வாசற்படியை கடந்து பையை கீழே வைத்தேன். முன்பெல்லாம் நான் வந்ததும் அப்பா வந்துட்டாங்க என்று ஓடி வந்து என் கழுத்தை கட்டிக்கொள்ளும் கார்த்திக்கும் அக்ஷயும் இப்போது ஓடி வந்து, பா இந்த தடவை எங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க என்றுதான் கேட்டார்கள். என் நலம் விசாரிப்பிற்கு முன்பாக என் கையில் இருந்த பையை நோக்கித்தான் அவர்களின் கரங்கள் நீண்டன. நான் சோர்வாக சுவரில் சாய்ந்து நிற்பதையோ என் கண்கள் சிவந்திருப்பதையோ அவர்கள் கவனிக்கவே இல்லை. பையை திறந்து அவர்களுக்கு வாங்கி வந்த புதிய கேம்களை எடுத்துக்கொண்டு தங்கள் அறைக்கு ஓடிவிட்டனர். நர்மதா வேதனையோடு என்னை நோக்கினாள். நான் அவளை பார்த்து ஒரு மெல்லிய புன்னகையை சிந்தி, விடு நர்மதா, சின்ன பசங்க தானே, அவங்களுக்கு புது பொருட்களை பார்த்ததும் சந்தோஷம் தாங்கல, போக போக எல்லாமே புரியும் என்று என்னையே தேற்றிக்கொண்டேன். ஆனால் அன்பிற்கு பதிலாக பொருட்களை மட்டுமே எதிர்பார்க்கும் அந்த பழக்கம் என் மகன்களின் மனதில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை விதைத்து கொண்டிருக்கிறது என்பதை உணரும் பக்குவம் அப்போது எனக்கு இல்லாமல் போயிற்று. காலம் தன் போக்கில் வேகமாக உருண்டோடியது. கார்த்திக் மேல்நிலை படிப்பிலும் அக்ஷய் 10ஆம் வகுப்பிலும் அடியெடுத்து வைத்தனர். அவர்கள் வளர வளர அவர்களின் ஆசைகளும் தேவைகளும் முன்னிலும் பார்க்க மிகவும் ஆடம்பரமாக மாறத் தொடங்கின. முன்பு மிட்டாய்களும் பிளாஸ்டிக் பந்துகளும் சாதாரண கம்ப்யூட்டரும் கேட்ட மகன்கள் இப்போது பிராண்டட் ஆடைகள், லேட்டஸ்ட் ரக ஸ்மார்ட் போன்கள், நண்பர்களுடன் விலை உயர்ந்த உணவகங்களில் விருந்துண்ண பணம் என பெரிய பட்டியலே என் முன் நீட்டினார்கள். நர்மதா பலமுறை அவர்களை கண்டிக்க முயன்றாள். அப்பா, கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தை இப்படி கண்டபடி செலவழிக்காதீங்களா என்று எடுத்து சொன்னாள். ஆனால் நான் தான் குறுக்கே வந்து, விடு நர்மதா, நாம தான் கஷ்டப்பட்டோம், நம்ம பிள்ளைகளும் மற்றவங்க முன்னாடி தாழ்வா போயிடக்கூடாது இல்லையா, அவங்க கேட்கிறதை வாங்கி கொடுப்போம் என்று அவளை தடுத்து விடுவேன். அளவுக்கு மீறிய பாசத்தால் அவர்களின் அத்தியாவசிய தேவைகளும் ஆடம்பர ஆசைகளுக்கும் இடையேயான வித்தியாசத்தை கற்றுக் கொடுக்க நான் தவறிவிட்டேன். என் வியர்வையின் மதிப்பையும் பணத்தின் அருமையையும் அவர்களுக்கு புரிய வைக்காமல் போனது நான் செய்த மிக பெரிய தவறாக மாறத் தொடங்கியது. வருடங்கள் இறக்கை கட்டி பறந்தன. கார்த்திக்கும் அக்ஷயும் தங்கள் படிப்பை முடித்து நகரின் பெரிய நிறுவனங்களில் நல்ல சம்பளத்தில் வேலையில் சேர்ந்தார்கள். என் ஆயுள் கால கனவு நனவானது போல உணர்ந்தேன். என் பிள்ளைகள் இனி யாரையும் சார்ந்து வாழ தேவையில்லை, கை நிறைய சம்பாதிக்கிறார்கள் என்ற பெருமிதம் என் நெஞ்சை அடைத்தது. கார்த்திக் தன் முதல் மாத சம்பளத்தை பெற்ற அன்று நான் வழக்கம் போல வெளி மாநில பயணத்தில் லாரியில் டிரைவர் சீட்டில் அமர்ந்திருந்தேன். நர்மதா போன் செய்து, ஏங்க கார்த்திக்கு இன்னைக்கு முதல் சம்பளம் வந்துருச்சாம் என்று மிகுந்த சந்தோஷத்தோடு செய்தி சொன்னாள். அதை கேட்டதும் என் சோர்வெல்லாம் பறந்து போனது. உடனே என் நடுங்கும் கரங்களால் கார்த்திக்கின் எண்ணிற்கு தொடர்பு கொண்டேன். போன் ரிங் ஆகி மறுமுனையில் அவன் எடுத்தான். கார்த்திக், அப்பா பேசுறேன்டா, முதல் சம்பளம் வாங்கி இருக்கியாமே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா செல்லம் என்று என் குரல் நெகிழ்ச்சியில் தழுதழுத்தது. ஆனால் மறுமுனையில் எந்த உணர்ச்சியுமற்ற வறண்ட குரலில் பதில் வந்தது. ஆமாப்பா, இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங்ல இருக்கேன், சத்தமா இருக்கு, அப்புறமா கூப்பிடுறேன் சொல்லி முடிப்பதற்குள் போன் துண்டிக்கப்பட்டது. என் வார்த்தைகள் என் தொண்டையிலேயே அடைத்து கொண்டன. சரி, அக்ஷயிடம் பேசுவோம் என்று அவனுக்கு போன் செய்தேன். அவன் போனை எடுத்து, பா நான் ஆபீஸ் வேலையா பிஸியா இருக்கேன்பா, அப்புறம் கூப்பிடுறேன் என்று சொல்லி அவனும் சட்டென்று போனை வைத்து விட்டான். டிரைவர் சீட்டில் அமர்ந்திருந்த நான் கையில் போனை வைத்தபடி நெடுஞ்சாலையின் இருட்டை வெறித்து பார்த்து கொண்டிருந்தேன். சிறிய வயதில் அப்பா எப்படா வீட்டிற்கு வருவார், எப்போது போன் செய்வார் என்று வாசலையே பார்த்து கொண்டிருந்த என் பிள்ளைகளுக்கு இன்று தன் முதல் சம்பள சந்தோஷத்தை தன் தந்தையிடம் 2 நிமிடங்கள் பகிர்வதற்கு கூட நேரம் இல்லையா? நெஞ்சின் ஏதோ ஒரு மூலையில் லேசான வலி பரவியது. பணத்தையும் வசதியையும் அள்ளி கொடுத்த நான் அவர்களின் இதயத்தில் எனக்குரிய இடத்தை கொடுக்க மறந்துவிட்டேனோ என்ற அச்சம் முதல் முறையாக என் மனதை தொட்டது. மகன்கள் இருவரும் நல்ல வேளையில் அமர்ந்து விட்டார்கள் என்ற நிம்மதி வந்த அடுத்த சில மாதங்களிலேயே அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டிய கடமையும் வந்து சேர்ந்தது. கார்த்திக் நகரத்தின் மிகப்பெரிய திருமண மண்டபத்தில் தான் தனக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்பதில் பிடிவாதமாக இருந்தான்.
அக்ஷயோ பெண் வீட்டாரையும் உறவினர்களையும் அழைத்து வருவதற்காக ஆடம்பர கார்களை வாடகைக்கு எடுக்க வேண்டும் என்று விரும்பினான். அவர்களின் ஆசைகள் ஒவ்வொன்றும் என் சக்திக்கு மீறியதாகவே இருந்தன. ஆனால் என் வழக்கமான பிடிவாதத்தால் என் பிள்ளைகளின் திருமணத்தில் எந்த குறைபாடும் வரக்கூடாது. மீண்டும் கடன்களை வாங்கினேன். என் வாழ்நாளின் எஞ்சிய சேமிப்பு முழுவதையும் கரைத்து கடன் சுமையை என் தோள்களில் ஏற்றிக்கொண்டு ஊரே மெச்சும்படி இருவரின் திருமணங்களையும் விமரிசையாக நடத்தி முடித்தேன். திருமணத்தின் போது வந்திருந்த என் வயதான உறவினர் ஒருவர் என்னை தனியாக அழைத்து, சுந்தரம், நீ பிள்ளைகளுக்காக செய்ததெல்லாம் சரிதான். ஆனா உனக்கும் நர்மதாவுக்கும்னு வயசான காலத்துக்கு கொஞ்சம் பணத்தையோ சொத்தையோ சேமிச்சு வைப்பா. காலம் எப்படியும் மாறலாம் என்று எச்சரித்தார். நான் அதை அலட்சியமாக சிரித்து கொண்டே மறுத்தேன். எனக்குன்னு வேற என்ன சொத்து வேணும் அண்ணே? நான் ரத்தம் சிந்தி வளர்த்த என் பிள்ளைகளை எனக்கு பெரிய சொத்து. அவங்க என்னை எந்த காலத்திலும் கைவிட மாட்டாங்க என்று பெருமையோடு சொன்னேன். ஆனால் அந்த பெருமிதம் எத்தனை சீக்கிரத்தில் பொய்த்து போகும் என்பதை நான் உணரவில்லை. திருமணத்திற்கு பிறகு எங்கள் சிறிய வீட்டிற்குள் மருமகள்கள் இருவரின் வருகையோடு புதிய சூழல் நிலவ தொடங்கியது. என் வீட்டிற்குள் நிலவிய அந்த மாற்றத்தின் அதிர்வுகளை நான் ஒவ்வொரு நாளும் உணரத் தொடங்கினேன். நான் நீண்ட பயணத்தை முடித்துவிட்டு நள்ளிரவோ அல்லது மாலையிலோ சோர்வாக வீட்டிற்கு வரும்போது வீட்டின் கதவை திறப்பதே ஒரு பெரிய கடமை போல தாமதமானது. முன்பெல்லாம் என் காலடி சத்தம் கேட்டதுமே ஓடி வரும் மகன்கள் இப்போது வந்துட்டீங்களா என்று முகத்தில் எந்த உணர்ச்சியுமின்றி சொல்லிவிட்டு உடனே தங்கள் மனைவிகளுடன் தங்கள் அறைகளுக்கு சென்று கதவை மூடிக்கொள்வார்கள். நர்மதாவும் நானும் அந்த சிறிய வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டது போல உணர்ந்தோம். எங்கள் இருவரின் இருப்பும் கூட அவர்களுக்கு ஏதோ ஒரு விதமான அசௌகரியத்தை தருவது போல அவசியமற்று போனது. ஒரு நாள் மாலை வேலை முடிந்து சோர்வாக வீட்டிற்கு வந்தேன். வீட்டின் முற்றம் அமைதியாக இருந்தது. கார்த்திக் தன் அறையின் வாசலில் நின்று கொண்டு போனில் தன் நண்பனிடம் உரத்த குரலில் பேசிக் கொண்டிருந்தான். நான் மெதுவாக நடந்து செல்பவன். அவனது வார்த்தைகளை கேட்டு அப்படியே உறைந்து நின்றேன். கார்த்திக் சலிப்பான தொனியில் சிரித்து கொண்டே சொல்லிக் கொண்டிருந்தான். டேய், எங்க அப்பா இன்னமும் அந்த பழைய காலத்து ஆளாவே இருக்காருடா. எப்ப பாரு எதையாவது பத்தி அறிவுரை சொல்லிக்கிட்டு கட்டுப்பாடு பேசிக்கிட்டு அவரோட பேச்சை கேட்கவே கடுப்பா இருக்கு. நாம காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறணும்னு அவருக்கு புரியவே மாட்டேங்குது. அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் நெஞ்சில் ஈட்டியாக பாய்ந்தது. நான் என் மகன்களிடம் என்றுமே கோபப்பட்டு பேசியதில்லை. அவர்கள் தவறு செய்த போதும் அன்பாக மட்டுமே எடுத்து சொல்லி இருக்கிறேன். ஆனால் அவர்களின் எதிர்காலத்திற்காக என் முழு வாழ்நாளையும் ஆரோக்கியத்தையும் தியாகம் செய்த என் அன்பும் அறிவுரையும் இன்று அவர்களுக்கு வெறும் சலிப்பூட்டும் சுமையாக மாறி போயிருப்பதை உணர்ந்த போது என் நெஞ்சு வெடித்துவிடும் போலிருந்தது. நான் எதுவும் பேசாமல் அவனை கடந்து என் அறைக்கு சென்று அமைதியாக அமர்ந்து கொண்டேன். கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தது. இவர்களுக்காகத்தானா என் வாழ்நாளின் அத்தனை சந்தோஷங்களையும் இழந்தேன் என்ற கேள்வி என் மனதை குலைந்து கொண்டே இருந்தது. வயது 50 தாண்டியது. வருட கணக்கில் நெடுஞ்சாலைகளில் கழித்த இரவுகளும் தூக்கமின்மையும் சுமை தூக்கிய அலைச்சலும் என் உடலில் தன் தடங்களை பதிக்க தொடங்கின. லாரியை ஓட்டும் போது திடீரென கண் பார்வை மங்குவது போல இருக்கும். கடுமையான முதுகு வலியும் தலை சுற்றலும் என்னை வதைத்தன. ஒரு முறை வட மாநில பயணத்தின் போது வழியிலேயே லாரியை நிறுத்திவிட்டு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியதாயிற்று. பரிசோதித்த மருத்துவர் என் முகத்தை பார்த்து கவலையோடு, சுந்தரம்ஜி, உங்க உடம்பு ரொம்பவே பலவீனமாகிடுச்சு. இரத்த அழுத்தமும் அதிகமா இருக்கு. இனிமேலும் இந்த நீண்ட தூர பயணங்களை தொடர்ந்தால் அது உங்க உயிருக்கே ஆபத்து. தயவு செய்து வேலையை நிறுத்திட்டு ஓய்வெடுங்கள் என்று எச்சரித்தார். வீட்டிற்கு வந்த சில நாட்களிலேயே கடுமையான காய்ச்சல் வந்து 3 நாட்கள் படுக்கையிலேயே கிடந்தேன். எழுந்திருக்க கூட முடியவில்லை. என் உடல்நிலையை பார்த்து நர்மதா கதறி அழுது விட்டாள். பணம் காசு எதுவும் தேவையில்லைங்க, முதல்ல இந்த நீண்ட தூர வேலையை நிறுத்துங்க என்று கெஞ்சினாள். அன்று இரவு பிள்ளைகள் இருவரும் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்ததும் இருவரையும் என் அறைக்கு அழைத்து மெல்லிய குரலில் பேச தொடங்கினேன். கார்த்திக், அக்ஷய், அப்பாவுக்கு உடம்பு ரொம்ப முடியலடா. டாக்டர் இனிமேல் நீண்ட தூர லாரி ஓட்ட வேண்டாம், ஓய்வெடுக்க சொல்றாரு. அதான் வேலையை நிறுத்திடலாம்னு யோசிக்கிறேன் என்று அவர்களிடம் சொன்னேன். என் வார்த்தைகளை கேட்டதும் பிள்ளைகள் ஓடி வந்து, அப்பா, நீங்க ஓய்வெடுங்க, இத்தனை வருஷம் எங்களை வளர்க்க நீங்க பட்ட கஷ்டம் போதும், இனி குடும்பத்தை நாங்க பார்த்துக்கிறோம் என்று சொல்வார்கள் என்றுதான் என் தகப்பன் மனம் ஏங்கியது. ஆனால் கார்த்திக் முகத்தில் அதிர்ச்சியும் பதற்றமும் தான் மேலிட்டன. என்ன
என்னப்பா சொல்றீங்க? திடீர்னு வேலையை நிறுத்தினா எப்படி? நான் புதுசா கார் வாங்கி இருக்கேன். மாசம் மாசம் கார் இஎம்ஐ போயிட்டு இருக்கு. வீட்லயும் இன்னும் ஹோம் லோன் பாக்கி இருக்கு. இப்போ நீங்க வேலையை நிறுத்தினா அந்த செலவை எல்லாம் யார் பாத்துக்கிறது என்று சலிப்புடன் கேட்டான். அக்ஷயும் உடனே அதற்கு தலையாட்டி, ஆமாப்பா, அண்ணன் சொல்றதும் சரிதான். இப்பதான் நாங்களும் செட்டில் ஆயிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 3 வருஷம் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலையை பாருங்கப்பா, அதுக்கப்புறம் நாம யோசிக்கலாம் என்றான் மிக சாதாரணமான குரலில். அவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் என் செவிகளில் நஞ்சாக பாய்ந்தது. அவர்களுக்கு என் உடலின் வேதனையோ மருத்துவரின் எச்சரிக்கையோ என் வயதோ கண்ணுக்கு தெரியவில்லை. அவர்கள் கண்ணிற்கு தெரிந்தது எல்லாம் மாத கடைசியில் நான் கொண்டு வந்து கொடுக்கும் அந்த பணமும் அவர்களின் ஆடம்பர செலவுகளுக்கு நான் ஈடுகட்ட வேண்டிய அவசியமும் மட்டும்தான். பிள்ளைகளின் முகங்களை அமைதியாக பார்த்தேன். என் கண்களில் வலிய துடித்த கண்ணீரை அடக்கிக் கொண்டு சரிடா என்று மட்டும் சொன்னேன். அன்று இரவு முழுவதும் நர்மதா என் பக்கத்தில் அமர்ந்து அழுது கொண்டே இருந்தாள். நான் சுவரை பார்த்தபடி படுத்திருந்தேன். என் உடலின் ஆரோக்கியத்தை விட, என் ஆயுளை விட என் பிள்ளைகளுக்கு என் சம்பள பணமே தேவையாக இருந்தது என்பதை உணர்ந்த அந்த இரவில் என் மனம் முற்றிலும் உடைந்து நொறுங்கி போனது. பிள்ளைகள் சொன்ன அந்த வார்த்தைகள் என் நெஞ்சில் ஆறாத வடுவாக நிலைத்து விட்டன. அவர்கள் கேட்டுக்கொண்டதற்காக தன் உயிரை பணயம் வைத்து மேலும் 3 ஆண்டுகள் அந்த நீண்ட தூர லாரி பயணங்களை தொடர்ந்தேன். ஒவ்வொரு பயணமும் எனக்கு நரகமாகத்தான் இருந்தது. கடும் முதுகு வலியால் ஸ்டியரிங் பிடிக்கும் கை நரம்புகள் சுண்டி இழுக்கும். தலை சுற்றலால் கண்கள் இருட்டி கொண்டு வரும். அப்படிப்பட்ட ஒரு மழை நாளில் லாரி ஷெட்டில் வண்டியை நிறுத்திவிட்டு கீழே இறங்கிய போது திடீரென கண்கள் இருண்டன. சுற்றிலும் இருந்த உலகம் சுழல்வது போல் இருக்க அப்படியே சுய நினைவை இழந்து தாரை தாரையான மண் தரையில் மயங்கி விழுந்தேன். கண் விழித்து பார்த்தபோது நான் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் படுக்க வைக்கப்பட்டிருந்தேன். என் அருகில் நர்மதா கை கூப்பியபடி அழுது கொண்டிருந்தாள். பரிசோதித்த மூத்த மருத்துவர் என் அருகில் வந்து மிக கடுமையான குரலில் எச்சரித்தார். சுந்தரம்ஜி, உங்க உடம்பு இனிமேலும் இந்த அதிர்வுகளையும் அலைச்சலையும் தாங்காது. உங்க இதய துடிப்பும் இரத்த அழுத்தமும் ஆபத்தான கட்டத்தில் இருக்கு. நீங்க மீண்டும் அந்த ஸ்டியரிங் பிடிச்சிங்கன்னா அது உங்க வாழ்க்கையோட கடைசி பயணமா தான் இருக்கும். உயிர் வேணுமா வேலை வேணுமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அந்த எச்சரிக்கைக்கு பிறகு எனக்கு வேறு வழி தெரியவில்லை. கனத்த இதயத்தோடும் உடைந்த உடலோடும் என் நீண்ட கால ஓட்டுநர் வேலையை ராஜினாமா செய்தேன். வீட்டிற்கு வந்ததும் என் ஓய்வை கண்டு பிள்ளைகளின் முகங்கள் சுருங்கின. ஆனால் நான் என் வாழ்க்கையில் தோற்று போக விரும்பவில்லை. யாரிடமும் கையேந்தி வாழக்கூடாது என்பதில் மிக உறுதியாக இருந்தேன். வருட கணக்கில் நான் காட்டிய நேர்மையும் உழைப்பும் எனக்கு ஒரு புதிய கதவை திறந்தன. என் பழைய கம்பெனி முதலாளி என்னை நேரில் அழைத்து, சுந்தரம், உன் 30 வருஷ நேர்மையும் இந்த டிரான்ஸ்போர்ட் தொழில்ல உனக்கு இருக்க அனுபவமும் எனக்கு நல்லா தெரியும். நீ இனி வண்டி ஓட்ட வேண்டாம். என் கம்பெனியோட ஒரு சிறிய கிளையை உன் பொறுப்பில் எடுத்து நடத்து. லாபத்துல உனக்கு பங்கு தரேன் என்று கூறி ஒரு பங்குதாரர் வாய்ப்பை வழங்கினார். கடவுள் எனக்கு கொடுத்த மறு வாய்ப்பாக அதை நினைத்து ஏற்றுக்கொண்டேன். லாரி ஓட்டிய அனுபவம், வழித்தடங்களின் விவரங்கள், வாடிக்கையாளர்களின் தேவைகள் என அனைத்தையும் எனக்கு அட்டை படமாக தெரியும். உடலின் பலவீனத்தை பொருட்படுத்தாமல் என் மூளையையும் அனுபவத்தையும் மூலதனமாக்கி சிறிய அளவில் டிரான்ஸ்போர்ட் தொழிலை தொடங்கினேன். இரவும் பகலும் என் அனுபவத்தை வைத்து உழைத்தேன். கடவுளின் அருளாலும் நர்மதாவின் பிரார்த்தனையாலும் 2 ஆண்டுகளில் தொழில் பிரம்மாண்டமான வளர்ச்சியை அடைந்தது. பல புதிய லாரிகள் எங்கள் கம்பெனிக்கு வந்தன. பெரிய ஒப்பந்தங்கள் தேடி வந்தன. கை நிறைய லாபம் ஈட்ட தொடங்கினேன். என் வாழ்நாளின் மிக பெரிய கனவான நகரத்தின் ஒரு நல்ல அமைதியான பகுதியில் அழகான சொந்த வீடு ஒன்றையும் வாங்கினேன். வறுமையிலும் சுமை தூக்கும் வேலையிலும் கழிந்த என் வாழ்க்கையில் இது மிக பெரிய வரலாற்று வெற்றியாக அமைந்தது. புதிய வீட்டின் பால் காய்ச்சும் வைபவத்தன்று நர்மதாவும் நானும் அந்த வீட்டின் திறந்த வெளி முற்றத்தில் நின்று நிம்மதி பெருமூச்சு விட்டோம். 30 ஆண்டுகளுக்கு முன் சிறிய மண் குடிசையில் ஒழுகும் கூரையின் கீழ் தொடங்கிய என் பயணம் இன்று சொந்த அரண்மனை போன்ற வீட்டில் வந்து நிற்கிறது என்ற பெருமிதம் என் நெஞ்சை நிறைத்தது. நான் சொந்த தொழில் தொடங்கி அது குறுகிய காலத்தில் பிரம்மாண்ட வளர்ச்சியடைந்து நகரத்தின் முக்கிய பகுதியில் பெரிய சொந்த வீடு வாங்கி வசதியாக வாழத் தொடங்கிய செய்தி பரவியது. அதுவரை என்னை ஒரு பழைய காலத்து சுமை என்றும் தன் தேவைகளுக்கான பண இயந்திரம் என்றும் கருதி ஒதுக்கி வைத்திருந்த என் மகன்
மகன்களின் காதுகளுக்கும் இந்த செய்தி சென்றடைந்தது. அடுத்த சில நாட்களிலேயே அதுவரை என் போன் கால்களை கூட அலட்சியப்படுத்திய கார்த்திக்கும் அக்ஷயும் தங்களின் மனைவிகளுடன் ஓடோடி வந்தார்கள். புதிய வீட்டின் வாசலில் நின்று கொண்டிருந்த என் கால்களில் விழுந்து வணங்கினார்கள். கார்த்திக்கின் கண்களில் போலி நகல் கண்ணீர் துளிர்த்தது. பா, எங்களை மன்னிச்சிடுங்கப்பா, நாங்க ஏதோ தெரியாம நடந்துகிட்டோம். வயசான காலத்துல உங்களையும் அம்மாவையும் நாங்க தான் நல்லா பார்த்துக்கணும். இனிமே நாங்க உங்க கூடவே இந்த வீட்டிலேயே தங்கிடுறோம்ப்பா என்று நாடகம் ஆடினான். பெற்ற மனம் பித்தல்லவா. அவர்கள் செய்த பழைய அலட்சியங்களையும் காயப்படுத்திய வார்த்தைகளையும் ஒரு நொடியில் மறந்து அவர்களை வாரி அணைத்து மன்னித்தேன். பரவாயில்லடா, காலம் கடந்து யோசிச்சிங்களே, அதுவே எனக்கு போதும் என்று நெகிழ்ந்தேன். ஆனால் அந்த பாச நாடகம் எத்தனை நாட்கள் நீடிக்கும் என்பதை நான் உணரவில்லை. சில நாட்களிலேயே அவர்களின் முகமூடிகள் ஒவ்வொன்றாக கிளிய தொடங்கின. ஒரு நாள் மாலை கார்த்திக் என் அறைக்கு வந்து மிகவும் பம்பினாய் நின்றான். பா, உங்க டிரான்ஸ்போர்ட் கம்பெனி கணக்கு வழக்குகளையும் ஷேர்களையும் பாதி என் பேருக்கு மாத்தி எழுதி வச்சிடுங்கப்பா. அப்படி பண்ணுனா எனக்கு பேங்க்ல பெரிய பிசினஸ் லோன் கிடைக்கும் என்றான் மிக சாதாரணமாக. அவன் பேசி முடிப்பதற்குள் அக்ஷயும் உள்ளே வந்தான். ஆமாப்பா, அப்புறம் இந்த புது வீடையும் என் பேருக்கு பத்திரம் பண்ணி வச்சிடுங்க. எப்படியும் உங்களுக்கு அப்புறம் இந்த சொத்தெல்லாம் எங்களுக்கு தானே வரப்போகுது. இப்போவே எழுதி வச்சுட்டா டாக்ஸ் மிச்சமாகும்பா என்றான். அவர்கள் இருவரும் பேசிய வார்த்தைகளை கேட்டு நான் அப்படியே திகைத்து நின்றேன். என் கண்களில் வலிய துடித்த கண்ணீரை அடக்கி கொண்டு அவர்களின் கண்களை நேருக்கு நேராக பார்த்தேன். அந்த விழிகளில் என் மீதான அன்பையோ அக்கறையோ மரியாதையையோ தேடினேன். ஆனால் அங்கே வெறும் பேராசையும் பண வெறியும் சொத்தை கைப்பற்றும் எண்ணமும் மட்டுமே மிளிர்ந்தன. நான் லாரி ஓட்டி ரத்தம் சிந்தி உழைத்த காலத்திலும் சரி, இன்று முதலாளியாக நின்ற காலத்திலும் சரி, அவர்கள் என்னை ஒரு தந்தையாகவே பார்க்கவில்லை. வெறும் பணத்தையும் சொத்தையும் கறக்கும் ஒரு இயந்திரமாக மட்டுமே பார்த்திருக்கிறார்கள் என்ற கொடூரமான உண்மை என் மூளை சுளீரென்று உரைத்தது. இத்தனை வருடங்களாக நான் வளர்த்த பாசமும் செய்த தியாகங்களும் ஒரு நொடியில் அர்த்தமற்று போயின. என் இதயத்தின் ஏதோ ஒரு ஆழமான பகுதி வெடித்து சிதறியது போல உணர்ந்தேன். அவர்களின் கண்களில் தெரிந்த பணவெறியும் பேராசையும் என் மனதை ஒட்டுமொத்தமாக உடைத்து எறிந்தன. ஆனால் இம்முறை நான் அழுது புலம்பவோ மனம் உடைந்து மூளையில் போய் உட்காரவோ தயாராக இல்லை. 30 ஆண்டுகளாக நெடுஞ்சாலைகளில் லாரி ஓட்டி வாழ்க்கையின் அத்தனை கடினமான பாதைகளையும் கடந்து வந்த ஒரு தகப்பனின் வீரம் என் நெஞ்சில் விழித்து கொண்டது. நேராக என் அறைக்கு சென்றேன். அலமாரியை திறந்து அத்தனை வருடங்களாக பிள்ளைகளின் கார் லோன், வீட்டின் பத்திரங்கள், அவர்கள் பெயரில் இருந்த வங்கி ஆவணங்கள் என சகலத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து வரவேற்பறையில் நின்றிருந்த இரு மகன்களின் முன்னால் தூக்கி வீசினேன். அவர்கள் திகைத்து போய் என்னை பார்த்தார்கள். என் ஆயுள் காலத்திலேயே அவர்கள் பார்த்திராத ஒரு கம்பீரமான இறுக்கமான குரலில் பேச தொடங்கினேன். இன்றோடு உங்கள் வழியில் நீங்கள் போங்கள். அன்று நான் உடம்பு முடியாமல் படுக்கையில் கிடந்த போதும் மருத்துவர் எச்சரித்த போதும் உங்களுக்கு என் உயிரை விட பணமும் இஎம்ஐயும் தான் பெருசாக தெரிந்தது. இன்றைக்கும் உங்களுக்கு நான் ஒரு தகப்பனாக முக்கியமில்லை. என் உழைப்பில் உருவான இந்த சொத்து மட்டும்தான் முக்கியம். கார்த்திகின் முகம் வெளுத்து போனது. போலி பாசத்தோடு முன்வந்து, பா, எங்களை மன்னிச்சிடுங்கப்பா, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, இனிமே நாங்க இப்படி பேச மாட்டோம் என்று கதறினான். அக்ஷயும், ஆமாப்பா, நாங்க தப்பு பண்ணிட்டோம் என்று நின்றான். நான் என் கையை உயர்த்தி அவர்களை தடுத்தேன். வாய்ப்புகள் கொடுத்து கொடுத்து தாண்டா என் பாசத்தை என் பலவீனமாக நினைத்து விட்டீர்கள். எந்த பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக என் சொந்த வசந்தங்களை, உடலின் ஆரோக்கியத்தை, தூக்கத்தை வீதியின் ரோட்டிலேயே கழித்தேனோ அதே பிள்ளைகளுக்கு இன்று நான் ஒரு சுமையாக தெரியும் போது இந்த போலி உறவை மேலும் சுமப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. சொல்லிவிட்டு வீட்டின் பிரம்மாண்டமான மரக்கதவை அகல திறந்தேன். வெளியே போங்கள் என்ற என் ஒற்றை வார்த்தையில் இருந்த தீர்க்கம் அவர்களை நடுங்க வைத்தது. வேறு வழியின்றி தலை குனிந்தபடி அவர்கள் இருவரும் தங்களின் மனைவிகளுடன் வீட்டை விட்டு வெளியேறினார்கள். அவர்கள் பாதங்கள் வாசற்படியை தாண்டிய கணத்தில் இத்தனை வருடங்களாக என் நெஞ்சில் பாரமாக அமர்ந்திருந்த கடைசி எதிர்பார்ப்பும் ஏமாற்றத்தின் வலியும் அவர்களை தொடர்ந்து வெளியேறியது. அன்று மாலை வானம் செவ்வானமாக மாறிக்கொண்டிருந்தது. புதிய வீட்டின் வறண்டாவில் நானும் நர்மதாவும் அமைதியாக அமர்ந்து தேநீர் அருந்தினோம். எங்களுக்கு முன்னே கடன் கவலைகள் எதுவும் இல்லை. பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றிய பொறுப்புகளின் பாரமும் இல்லை. இத்தனை தசாப்த கால போராட்டங்களுக்கு பிறகு முதல் முறையாக எங்கள் இருவரின் மனதிலும் ஒரு பரந்த உண்மையான நிம்மதியும் அமைதியும் குடியேறி இருப்பதை உணர்ந்தோம். கதையின் நீதி: ஒரு
தந்தை தன் வாழ்நாளின் வசந்தங்களையும் இளமையையும் ஆசைகளையும் தன் பிள்ளைகளுக்காகவே அர்ப்பணிக்கிறான். ஆனால் வளர்ந்து ஆளான பிறகு பிள்ளைகள் அந்த தியாகங்களை மறந்து பெற்றோரை வெறும் பண இயந்திரமாக பார்க்கும்போது அவர்கள் அடையும் வலிக்கு இந்த உலகத்தில் மருந்தே இல்லை. பணம், பதவி, சொந்த வீடு, சொத்துக்கள் என எல்லாவற்றையும் வாழ்க்கையில் மீண்டும் சம்பாதித்து விடலாம். ஆனால் உதிரத்தை சிந்தி வளர்த்த பெற்றோர் மீண்டும் கிடைக்கவே மாட்டார்கள். சிறு வயதில் தன் பிஞ்சு விரல் பிடித்து நடைபழக கற்றுக் கொடுத்த பெற்றோருக்கு அவர்களின் முதிய வயதில் அன்பான ஊன்றுகோலாகவும் நிழலாகவும் இருப்பதே ஒரு பிள்ளையின் ஆகப்பெரிய தர்மமும் கடமையுமாகும். இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.